இந்த அளவுக்கான ஒரு வெறித்தனமான ஒரு மேட்ச் இது வரைக்கும் சத்தியமா நான் பார்த்ததே கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்று நடந்த சவுத் ஆப்பிரிக்கா vs ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துல வந்த சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 20 ஓவருக்கு 6 விக்கெட்டை இழந்து 187 ரன் ஆப்கானிஸ்தானுக்கு டார்கெட் கொடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல களத்துல வந்த ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா மேட்ச்ல ரொம்ப ஒஸ்டான கேம் பிளே கொடுத்திருந்தாங்க. ரஹ்மான் உல்லா குர்பாஸ் இவர் மட்டும் தாங்க மேட்சை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு போராடி இருந்தாரு. கிட்டத்தட்ட 84 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. லாஸ்ட் ஒரு விக்கெட் தாங்க இருக்கு. 3 பாலுக்கு 2 அடிக்கணும்னு இருக்கும். மூணாவது பாலே பாத்தீங்கன்னா சிங்கிள் தட்டி டபுள் ஓடி அவுட் ஆயிடுவாங்க. அதனால மேட்ச் பாத்தீங்கன்னா டிரால வந்து முடிஞ்சிரும். அதனால திரும்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா பேட்டிங் இறங்கி 6 பால்ல 17 ரன் அடிப்பாங்க. அதுக்கு அடுத்து இறங்கின சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா திரும்பவும் 17க்கு 17 அடிச்சு மேட்ச் டிரா பண்றாங்க. அவ்வளவுதான் இதான கடைசி சான்ஸ்னு திரும்பவும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இறங்கினாங்க. 6 பால்ல 23 ரன் அடிச்சிருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து இறங்கின ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல டாட் வச்சுட்டு அடுத்த பால் ஒரு விக்கெட் இழந்துருவாங்க. 4 பால்ல 23 ரன் அடிக்கணும்னு இருக்கும். ரஹ்மான் உல்லா குர்பாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பால்ல 3 6 அடிச்சிருவாரு. அவ்வளவுதான் லாஸ்ட் ஒரு பால்ல 5 ரன் அடிக்கணும்னு இருக்கும். இந்த பாலை தூக்கி அடிக்கும் போது ஏடன் பாத்தீங்கன்னா ஒரு பால் வந்து கேட்ச் வச்சிருவாரு. அதனால வெறும் 5 ரன்ல ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. உண்மையாவே இந்த ஒரு மேட்சோட ரியல் ஹீரோனா யார் தெரியுமா? அது ரஹ்மான் உல்லா குர்பாஸ் தான். சரி ஓகே, இந்த வீடியோ கடைசியில் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கொஞ்சம் தட்டுக்கோங்க.